அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. 1 2 இல்லை, 1 தான் சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது. அதான் தெளிவாக சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இப்போ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம். இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம், அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது, அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க. அதனால மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை வேணும். நல்லா சென்று பாருங்க, அது ஒரு சிவில் வழக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு 100 போலீஸ்காரர் வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிற. ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை நடக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுல்ல. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது, நேரம் கிடையாது. அதிமுக பழி வாங்கணும். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு. அதுக்கு மாற்றா அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதோ தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது காலத்தின் சக்கரம் சுழலும். இதே நிதி அவர்களுக்கு, இதே கதி அவர்களுக்கு வரும். அது நீ அவர்கிட்ட முழு விளக்கம் கேட்டதான் அவருக்கு தெரியும். சாராயத்தை பற்றி அவருக்கு தான் கேட்க வேணும். தரவா இருக்கீங்க அவங்க தான். கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைமை. ஆகவே படிப்படியாக மதுவிலக்கை குறைக்கும், மதுவிலக்கு கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம். இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கும்.